வணக்கம், காலை வணக்கம். இன்று நான் கூற இருப்பது தமிழகத்தினுடைய பொது பிரச்சனை. அதாவது குடிநீர் வழங்குவது குறித்து மாவட்ட நிர்வாகங்கள், ஆணையாளர் உட்பட, பொறியாளர் உட்பட அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும். இது அரசியல் அல்ல, அதிகாரிகளுடைய கடமை. ஏன் குடிநீர் 15 நாட்களுக்கு ஒரு முறை, மாதத்துக்கு ஒரு முறை வருகிறது? என்ன காரணம்? பைப்லைன் பிரச்சனையா, நிலத்தடி நீர் பிரச்சனையா, அல்லது என்ன காரணம்? அத்துடன் கழிவு நீரும் குடிநீருடன் கலப்பது எங்கெங்கு கால்வாய்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் அதிக தாங்கள் உடனடியாக சரி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். வீட்டு வரி, குழாய் வரி, சொத்து வரி இவைகளை தவறாமல் வசூலிக்கும் நிர்வாகம் அந்த குழாய் நீர் வரியை வாங்குபவர்கள் மனது நிறைவோடு கொடுக்கப்பட வேண்டும். அந்த குழாயிலே தண்ணியே வராதற்கு குழாயின் வரி கட்ட வேண்டியிருக்கிறது. இது கட்டாய வரி என்பது எனது கருத்து. எனவே இவையெல்லாம் முதலமைச்சர் பார்த்து கொண்டிருக்க முடியாது. நாட்டின் வளர்ச்சிக்காக அவர் வெளிநாடு சென்றிருக்கிறார். நாட்டின் வளர்ச்சி, வறுமை இல்லாமல் வாழ வேண்டும், தொழிற்சாலைகள் பெருக வேண்டும், வேலையில்லா திண்டாட்டத்தை பெருக வேண்டும். முதல்வர் வெளிநாடு சென்றிருக்கிறார். துணை முதல்வராக ஆகப்போகும் சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதில் மேற்பார்வையிட்டு தயவு கூர்ந்து கவனம் செலுத்தப்பட வேண்டும். உள்ளாட்சியில், அதாவது உள்ளாட்சிகளில் இருக்கக்கூடிய குறைகள், கிராமப்புறங்களிலே நீர் வருவதில்லை குழாயில், நகர்ப்புறங்களிலே குழாயில் நீர் வருவதில்லை. ஆனால் குழாய் வரி கட்ட வேண்டிய கட்டாயத்தில் மக்கள் இருக்கிறார்கள். இது அதிகாரிகளுடைய கடமை. அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு இதற்கான வழிமுறைகள், செலவுகள் அனைத்தையும் நிர்வாகத்திற்கு தெரியப்படுத்தி முதல்வர் கவனத்தை தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது நிர்வாகத்திற்கு தேவையான நிதிகள் ஒதுக்கப்படும். மாவட்ட, ஒரு வட்டம், ஒரு நகராட்சி, ஒரு மாநகராட்சி சொத்து வரி, குழாய் வரியை வசூலித்து அந்த குழாயின் மேம்பாட்டு செலவுகள் குறித்து ஆய்வு செய்து தணிக்கை குழுக்கு அறிக்கை செய்து சமர்ப்பிக்க வேண்டும் என்பதுதான் வழிமுறை. ஆனால் எந்த கிராமத்தை சென்றாலும், எங்கு சென்றாலும் குடிநீர் பிரச்சனை. இப்பொழுது வருவதெல்லாம் மழை காலம், நிலத்தடி நீர் மேலே தான் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நீர் பகுதிகளுக்கு வழங்காதது ஏன்? ஒன்று, மத்திய அரசு நிதி வழங்கவில்லை என்பது உண்மையான சம்பவம். ஆனால் அதே சமயத்தில் அடிப்படை வசதிகள் தேவைக்கூடிய தமிழக மக்களாகிய நமக்கு நாம் செய்யும், அதாவது இந்த அதிகாரிகள் செய்யும் தவறினால் ஆளும் கட்சியான முதல்வர்களுக்கு தான் இது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். எனவே தயவு கூர்ந்து அதிகாரிகள், அதாவது அதிகாரிகள் எம்எல்ஏவை நாடாமல், எம்பியை நாடாமல் நேரடியாக தொடர்பு கொள்ள முதல்வரின் தனிப்பிரிவு இருக்கிறது. அங்கே மக்களின் குறைகளை எடுத்து சொல்லுங்கள். உதாரணத்திற்கு, ஏதோ ஒரு கிராமத்தில், இந்த கிராமத்திற்கு செய்ய வேண்டிய அடிப்படை உணர்ச்சிகள் ஊராட்சி மன்றத்தில் இருக்கக்கூடியவர் தடுக்கிறார், மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை முதல்வரின் கவனத்திற்கு நேராக கொண்டு செல்லுங்கள். அதை பரிசீலனை செய்யப்பட்டு அதற்கான தீர்வுகள் கிடைக்கும். நான் வேண்டுவதெல்லாம் வரி பணம், அதாவது குழாய் வரி, வீட்டு வரி, சொத்து வரி ஆகிய வசூலித்து நம் மாநிலத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்துவிட்டு மத்திய அரசுக்கு மீதி இருந்தால் கொடுங்கள். அதே போன்று ஜிஎஸ்டியும் சொல்கிறேன். எனவே உடனடியாக இந்த குடிநீர் பிரச்சனை மக்கள் மத்தியில் சென்று அடைய, இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு குடிநீர் முறையாக வழங்கவும், சுத்தமான குடிநீர் வழங்கவும், மேல்நிலை தொட்டிகளை மாதம் ஒரு முறையாவது சுத்தம் செய்யவும் பணியாளர்களை அமைத்து நகராட்சிக்கு உத்தரவிடப்பட வேண்டும். நகராட்சி அதிகாரிகள் இந்த தனி கவனம் செலுத்தப்பட வேண்டும். கழிவு நீர் கலக்காமல் குழாய்கள்லாம் எங்கெல்லாம் பாதாள சாக்கடையை ஒட்டியவாறு எங்கெங்கெல்லாம் குழாய்கள் பழைய காலத்தில் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக புதைக்கப்பட்ட இரும்பு குழாய்களெல்லாம் துருபிடித்து ஓட்டையாகி இருக்கும். அதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் என்பதுதான் எனக்கு கருத்து. எனவே குழாய் வரியே, தண்ணீரே வராமல் வரி செலுத்துகிறவர்களெல்லாம் பல பேர் குமரி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் குமர்களுக்கு உடனடியாக தமிழக அரசு தீர்வு காண வேண்டும் என்பது எனது பணிவான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.